வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்க்கையில் சமயோகித புத்தியும் திடமான நோக்கமும் மாறுபட்டு யோசிக்கின்ற தன்மையும் இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறலாம். தரையை பார்த்து நடந்த மனிதன் வானத்தை பார்த்தான், விஞ்ஞானம் வளர்ந்தது. நாம் சாதாரணமாக கேரம் போர்டு விளையாடுகின்ற நேரத்தில் ஒரு காயை நோக்கி அடிப்பதற்கு பதிலாக இன்னொரு காய் அடித்து அந்த காய் மற்றொரு காயின் மேல் பட்டு அந்த பாக்கெட்டில் விழுகின்ற அளவிற்கு சாமர்த்தியமாக நாம் விளையாடுவோம். நேராகவும் அடிக்கலாம், ஒரு காயை வைத்து இன்னொரு காயை அடித்தும் நாம் பாக்கெட்டில் விழ வைக்கலாம். இப்படித்தான் வாழ்க்கையிலும் சற்று வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும். ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னனுக்கு குழந்தை இல்லை. நெடு நாட்களாக தவம் இருந்து ஒரு பெண் குழந்தையை பெற்றார்கள். அந்த இளவரசிக்கு நிறைய செல்வம் இருந்ததினால் செல்லத்தை கொடுத்து வளர்த்தினார்கள். எது கேட்டாலும் கொடுத்தார்கள். சுதந்திரமாக உலாவ விட்டார்கள். ஒரு நாள் தோட்டத்தில் அந்த இளவரசி நிற்கின்ற பொழுது காற்றில் பறந்து வந்த ஒரு பூச்சி ஒன்று கண்ணில் பட்டுவிட்டது. அந்த பூச்சியின் விஷத்தன்மை அந்த கண் உறுத்தலை ஏற்படுத்தியது. இளவரசி அந்த கண்ணை கசக்கி கசக்கி அந்த கண்கள் வீங்கிவிட்டன. கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. அவரது கூச்சலை பார்த்து அரசனும் அரசியும் மிகவும் சங்கடப்பட்டார்கள். நமது அரண்மனை வைத்தியர் போய் பார்த்தால் கிட்டே போக விடவில்லை. என்ன செய்வதென்றே புரியவில்லை. உடனே ராஜா ஒரு அறிவிப்பு கொடுத்தார். இளவரசியை குணமாக்குவவர்களுக்கு ஏராளமான பரிசை தருவேன் என்று முரசு கொட்டினார். ஒரு வெளிநாட்டு வைத்தியர் வந்தார். அவர் இளவரசியை பரிசோதிக்கலாம் என்று நினைத்த பொழுது இளவரசி கிட்டேயே சேர்க்கவில்லை. சரி, சற்று தூரத்திலே இருந்து கவனித்து வந்தார். அதன் பிறகு அரசனை பார்த்து, அரசே, நான் இளவரசியை குணமடைய செய்கிறேன். ஆனால் அதற்கு நான் மந்திரம் சொல்ல வேண்டும். நான் சொல்லுகின்ற மந்திரத்தின் மூலம் கண்களிலே வீக்கமும் அந்த வலியும் குறைந்துவிடும். ஆனால் அந்த நெத்தி பொட்டில் இரு பக்கமும் கொம்பு முளைக்கும். என்ன செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு மன்னன் சொன்னார், கண்கள் தான் குணமாக வேண்டும், கொம்பு முளைத்தால் உன்னை கொன்று விடுவேன் என்று சொன்னார். சரி, இந்த வைத்தியர் சற்று தூரத்திலே இருந்து அந்த மந்திரத்தை சொல்முனுக்கு சொன்னார். நான் சந்தனம் தருவேன், அதை இளவரசி தேய்க்க வேண்டும் என்று சற்று தூரத்திலே இருந்து இளவரசியை பார்த்து சொன்னார். இந்த சந்தனத்தை தேய்க்காவிட்டால் 2 பக்க நெற்றி பொட்டிலும் கொம்பு முளைத்து விடும். இதை கேட்டவுடனே இளவரசிக்கு பயங்கர கோபம். ஆனால் கொம்பு முளைத்து விடக்கூடாதே என்ற பயத்தில் ஒருவாறு சம்மதம் தெரிவித்தார். இந்த சந்தனத்தை அவர் 2 பொட்டிலும் அந்த இளவரசி தேய்த்து கொண்டிருக்க கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைந்தது. வலி குறைந்தவுடனேயே கண் வீக்கமும் குறைந்தது. சந்தனத்தில் ஏற்கனவே குளிர்ச்சி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். எனவே வீக்கமும் அந்த உறுத்தலும் நின்று போய்விட்டது. மன்னன் ஏராளமான பரிசுகளை கொடுத்தார். அந்த அரண்மனையில் இந்த வைத்தியர் அவரை ஓடி ஓடி சென்று கேட்டார், ஐயா, இந்த வித்தை எங்களுக்கெல்லாம் தெரியவில்லையே என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், மந்திரம் கால், மதி முக்கால். இளவரசி கண்ணை கசக்கி கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும். எந்த மருந்தை போட்டாலும் கண்களை கசக்கி கொண்டிருந்தால் குணமாகாது. எனவே தான் நான் மந்திரம் சொல்லுகின்ற பொழுது அந்த சந்தனத்தை 2 நெத்தி பொட்டிலும் தேய்த்தால் கொம்பு வளராது என்ற பொய்யை சொன்னேன். அந்த பயத்தில் அவர்கள் அந்த நெத்தி பொட்டில் தேய்க்க தேய்க்க சந்தனத்தின் மகிமையும் நான் கலந்த மருந்தும் அந்த கண்களை குணமாக்கியது. இதுதான் முக்கியம். சமயோகிதமாக சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த வைத்தியர் சொன்னார். எனவே வெற்றி படிக்கட்டில் நீங்கள் இவ்வாறு செய்திகளை பாருங்கள். வெற்றியாளர்களாக
மாறுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.